எப்படிப்பா சிவகார்த்திகேயன் அண்ணா பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு. ஏன் எதனால பிடிக்கும்? ஏன்னா அவரோட ஆக்டிங்கு எல்லாமே அவர் ஜாலியா பண்ணுவாரு, சூப்பரா ஆக்டிங் பண்ணுவாரு. அதனால இந்த படம் உங்களுக்கு எப்படி பாப்பீங்களா? எப்படி பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா பார்ப்பேன். யாருக்காக பாப்பீங்க? சிவகார்த்திகேயன் காண்டியே. சிவகார்த்திகேயன். காமெடிலாம் எப்படி இருக்கும் அவர் காமெடி? காமெடிலாம் செம்மையா இருந்துச்சு இன்னைக்கு. அவரு செம்மையா காமெடிலாம் பண்ணாரு. ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. டான்ஸ்லாம் எப்படி பண்ணீங்க? டான்ஸ்லாம் செம்மையா பண்ணு. செம்மையா பண்ணாரு. சிவகார்த்திகேயன் எப்படி இருந்தாரு? சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு வேஷ்டி கட்டிட்டு, ஆனா அவர் செம்மையா ஒரு ஃபேஷன் லுக்கோட வந்தாரு. ஃபேஷன் லுக்கோட வந்தாரு. செம்மையா இருந்துச்சா பாக்குறதுக்கு? அவர் ஜோடி யாரும் வந்தாங்க? இது ஸ்ரீலீலா. அவங்களுக்கு பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காது. எதனால பிடிக்காது? இல்ல எனக்கு பாய்ஸ் ஆக்டர்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே. ஆனா அப்படியே இருந்துராதுப்பா. சரியா? ஓகே. ஓகேவா? இந்த படம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குற? இது செம்ம ஹிட் ஆகும். ஏன்னா இது சிவகார்த்திகேயனோட அமரனே ஒரு ரியல் ஸ்டோரி. அதுவே அவர் நல்லா பண்ணாரு. இது ரியல் ஸ்டோரின்ற போதுல செம்மையா பண்ணுவாரு கண்டிப்பா. சூப்பர்ப்பா. அந்த 90s 60s கெட்டப்ல எப்படி இருக்காரு? அந்த ஓல்ட் ஏஜ் கெட்டப்ல. அந்த ஏஜ்ல இருக்க மாதிரி இருக்காரு. எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட்டா அதுல இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் பராசக்தி போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு கண்ணு தளபதினா ஒரு கண்ணு எஸ்கே. நமக்கு ஜனநாயகன் பராசக்தி இது எப்படி பார்க்குறோம்னா ஒரு ஹெல்த்தி பொங்கலாக தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஃபஸ்ட்டு Jan 9 33 இயர்ஸாக நமக்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காரு தளபதி. அவரை நல்லா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு Jan 10 பராசக்தி நமக்கு வருது. Jan 10 கம்ப்ளீட்டாக நம்ம பராசக்தி செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம தளபதிக்கும் சரி, நம்ம எஸ்கேக்கும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பண்ணுவாங்க. 2 படத்தையும் ஒரு ஃபேமிலி பெஸ்ட் என்டர்டெய்னராக இருக்கட்டும். நான் ரொம்ப ரெக்வெஸ்ட் வைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தளபதி ஃபேன்ஸ் பராசக்தியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. எஸ்கே ஃபேன்ஸ் போய் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுங்க. ஜனநாயகன் ட்ரெய்லர் ஈவினிங். பராசக்தி பொறுத்த வரைக்கும் முதல்ல எஸ்கே நடிச்சிருக்காரு. ஒரு 1960s நடந்த ஒரு கதையை நம்மளை இப்போ கொண்டு போகிறாங்க, ஒரு டைம் ட்ராவலர் மாதிரி. ஜிவி பிரகாஷ்க்கு இது ஒரு 100th ஃபிலிம். அவருக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல டைம் ட்ராவல் ஃபிலிம் பற்றி. ஆக்சுவலாக நமக்கு மதராசப்பட்டினம் கொடுத்துருக்காரு. அதில் அவரோட காட்டின ஒரு மியூசிக் அதே மாதிரி நமக்கு பராசக்திலையும் கொடுத்துருக்காரு. ஒண்டர்ஃபுல்லாக சாங்ஸும் நமக்கு வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டகனிஸ்ட் ரோல், ஒரு நல்ல ஒரு வில்லன் ரோல், நல்ல ஒரு ஸ்டாண்டில் இருக்க ஒரு ஹீரோ பண்ணால் அது அந்த படத்தை இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போகும். நம்ம ஜெயம் ரவி பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதர்வாவும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பராசக்தி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஒரு நல்ல ஃபிலிமா இந்த 2026க்கு அது தெரியல ப்ரோ. கதை எனக்கு கண்டென்ட்டா டெப்தா தெரியல. நாளைக்கு ட்ரெய்லர் எதை பற்றி கேட்குறீங்க? பராசக்தி படத்துல பாடல் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. முக்கியமாக ஜிவி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவரோட படத்தில் ஒரு மெலோடி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரத்னமாலா கேட்டிங்கன்னா அவரோட வாய்ஸில் அவ்வளோ மெலோடிக்கலாக இருந்தது. அதே மாதிரி நமக்கான காலம் ரொம்ப ஃபயராக ஓப்பனிங் சாங் நல்லா இருந்தது. அது ஒரு ஸ்டார்ட் அப்க்கு ஒரு நல்ல ஒரு தேட்டருக்கு புல் அப் பண்ணுறதுக்கு நமக்கான காலம் சாங் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் எப்படி ப்ரோ 90s 60s அந்த கேரக்டர் சிவகார்த்திகேயன் நல்லா செட் ஆவறாரா? சூப்பராக செட் ஆயிருக்காரு. சூப்பராக அந்த செட் அதுக்கு எல்லாமே நம்ம காஸ்டியூம் டிசைனிங் அவங்களுக்கும் நம்ம இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி நம்ம சுதா கங்கரோ அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அப்படியே நமக்கு அந்த ஷூட் எடுத்திருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல போய் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காலாம் போய் எடுத்திருக்காங்க ஒரு சீனுக்கும். அதில் நமக்கு செட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான். மோஸ்ட்டாக லைவ் லொக்கேஷன்ஸில் தான் அதிகமாக நமக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கான்செப்ட்னா நமக்கு எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸில் நம்ம இருக்கணும், எல்லாமே நமக்கு லைவாக காட்டணும்னு நினச்சிருக்காங்க. நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு உள்ளே போயிட்டு வந்தோம்னா நம்மளோட ஓல்டன் பீரியடை நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கோம் ப்ரோ. 1960s நம்ம பார்த்ததில்ல. நம்ம அதுக்கு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில் என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே நம்ம விஷுவலைஸாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, நன்றி.